பிரதமர் ஆவாஸ் யோஜனா திட்டத்தில் திமுக அரசு இந்த வீடுகளின் கட்டுமானத்தில் ஆர்வம் காட்டவில்லை என பிரதமர் மோடி குற்றம் சாட்டியுள்ளார். இந்தியாவின் வளர்ச்சி குறித்து விவாதிக்கும் ரைசிங் பாரத் மாநாடு 2026 என்ற தனியார் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பிரதமர் மோடி பேசினார். தமிழ்நாட்டின் ஏழை குடும்பங்களுக்காக பிரதமர் ஆவாஸ் யோஜனா திட்டத்தில் சுமார் 9,50,000 நிரந்தர வீடுகள் ஒதுக்கப்பட்டதாகவும், ஆனால் அதில் 3 லட்சம் வீடுகளின் கட்டுமானம் நின்றுவிட்டது ஏன் எனவும் திமுக அரசுக்கு கேள்வி எழுப்பியுள்ளார். திமுக காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை இன்று நடைபெற உள்ளது. 2026 சட்டப்பேரவைத் தேர்தலில் காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியில் 25 தொகுதிகளில் போட்டியிட்டு 18 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. திமுக கூட்டணியில் புதிய கட்சிகள் இடம்பெற்றுள்ளதால் கூடுதல் தொகுதிகளை கேட்டு வரும் காங்கிரசின் கோரிக்கையை திமுக நிறைவேற்றுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. இந்த நிலையில் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர், திமுக உடனான பேச்சுவார்த்தையின் போது ராஜ்யசபை உறுப்பினர் உள்பட தொகுதிகளின் எண்ணிக்கை, ஆட்சியில் பங்கு உள்பட அனைத்தும் ஆலோசிக்கப்படும் என்றார். ராகுல் காந்தி தமிழ்நாட்டிற்கு தேர்தல் பிரச்சாரம் செய்ய வர உள்ளதாகவும் அவர் கூறினார். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்பது பற்றி திமுக உடனான பேச்சுவார்த்தையில் விவாதிக்கப்படும் என காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் கட்சிக்கு கடந்த தேர்தலை விட கூடுதல் இடங்களை பெற்றுவிட வேண்டும் என்பதில் கிரீஷ் சோடங்கர் விடாபிடியாக இருப்பதாக கூறப்படுகிறது. குறைந்தபட்சம் 35 தொகுதிகளும் 2 மாநிலங்களவை எம்பி பதவியும் வழங்க வேண்டும் என வலியுறுத்த திட்டமிட்டிருப்பதாகவும் தெரிகிறது. இதற்கிடையேதான் இன்று திமுக காங்கிரஸ் தொகுதி பங்கீடு தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்துகிறது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய கிரீஷ் சோடங்கர், திமுகவுடன் கூட்டணி, தொகுதி பங்கீடு, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு உள்ளிட்டவை தொடர்பாக பொதுவான பேச்சுவார்த்தை தொடங்கும் என தெரிவித்தார். இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தலைமையிலான குழுவினர் சென்னையில் இருந்து விமானம் மூலம் டெல்லி புறப்பட்டனர். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு மாதங்களில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் தேர்தல் ஆணைய குழுவினர் 3 நாள் பயணமாக கடந்த 25ஆம் தேதி தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வந்திருந்தனர். வியாழக்கிழமை புதுச்சேரி மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தல் தொடர்பான ஏற்பாட்டு பணிகளை ஆய்வு செய்ததுடன் மாநில தேர்தல் ஆணையர் மற்றும் அனைத்து கட்சி முக்கிய பிரதிநிதிகள், அரசு அதிகாரிகள் மற்றும் காவல்துறையுடன் ஆலோசனை நடத்தினர். அதனைத் தொடர்ந்து சென்னையில் இந்திய தேர்தல் ஆணைய தலைவர் ஞானேஷ்குமார் தலைமையிலான குழுவினர் சட்டமன்ற தேர்தல் ஏற்பாடுகள் தொடர்பாக ஆய்வுக் கூட்டங்களை நடத்தி ஆலோசனை நடத்தினர். பின்னர் 3 நாள் பயணத்தை முடித்துக் கொண்டு சென்னை விமான நிலையத்தில் இருந்து தேர்தல் ஆணைய குழுவினர் டெல்லி புறப்பட்டு சென்றனர். பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமன், தமிழ்நாடு தேர்தல் ஆணையர் அர்ச்சனா பட்நாயக், சென்னை காவல் ஆணையர் அருண் உள்ளிட்டோர் அவர்களை வழியனுப்பி வைத்தனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மார்ச் 5ஆம் தேதி வரை லேசான மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகம் முழுவதும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலும் உலர்ந்த வானிலை நிலவக்கூடும் எனவும் கூறியுள்ளார். இன்றும் நாளையும் தமிழக கடலோர பகுதிகளில் அதிகாலை நேரங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும் எனவும், சென்னையில் இன்றும் நாளையும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 33 முதல் 34 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 23 முதல் 24 டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகும் எனவும் கூறப்பட்டுள்ளது. சென்னையை அடுத்த ஆவடியில் தாவிக்கவில் தொடங்கியுள்ள போஸ்டர் யுத்தம் அக்கட்சியின் தொண்டர்களை அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மத்திய மாவட்ட செயலாளராக மணிகண்டன் என்பவர் இருந்து வருகிறார். இந்த நிலையில் அதிமுகவில் இருந்து அமமுக, பின்னர் மீண்டும் அதிமுகவில் சேர்ந்து தற்போது தாவிக்கவில் இணைந்து உள்ள கூறப்படும் அமிது மீரான் என்பவர் புசி ஆனந்த், ஆதவர்ஜுனா, செங்கோட்டையன் மட்டுமல்லாது மாவட்ட நிர்வாகிகள், பகுதி செயலாளர்கள், வட்ட செயலாளர்கள் என அனைவரின் புகைப்படத்தையும் அடித்து போஸ்டராக ஒட்டியுள்ளார். இதேபோல் தாவிக மேற்கு பகுதி இணை செயலாளராக இருக்கும் கார்த்திக் என்பவரும் இதேபோல் போஸ்டர் அடித்து ஒட்டியுள்ளனர்.
ஆவடி தொகுதியை மாவட்ட செயலாளர் மணிகண்டன் குறிவைத்திருந்த நிலையில் மேற்சொன்ன இருவரும் தொகுதியை கைப்பற்றும் எண்ணத்தில் இந்த போஸ்டர்கள் ஒட்டியுள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் உள்கட்சி பூசல் வெளியில் தெரிவதாக வேதனைப்படும் தாவேக தொண்டர்கள் தலைமை உடனடியாக இந்த விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். கோவையில் கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கில் வரும் மார்ச் 7ஆம் தேதி தீர்ப்பு என மாவட்ட மகளிர் நீதிமன்றம் அறிவித்துள்ளது. கடந்த ஆண்டு நவம்பர் 2ஆம் தேதி இரவு கோவை விமான நிலையம் பின்புறம் ஆண் நண்பருடன் கல்லூரி மாணவி ஒருவர் காரில் அமர்ந்து பேசிக் கொண்டு இருந்தார். அப்போது அங்கு வந்த 3 பேர் ஆண் நண்பரை அரிவாளால் தாக்கிவிட்டு மாணவியை தூக்கி சென்று கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்தனர். இந்த சம்பவத்தில் தொடர்புடைய கருப்புசாமி, அவருடைய தம்பி காளீஸ்வரன் மற்றும் தவசி ஆகிய 3 பேரை போலீசார் துப்பாக்கியால் சுட்டு பிடித்தனர். இவ்வழக்கு விசாரணை கோவை அனைத்து மகளிர் நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது. இதில் பாதிக்கப்பட்ட மாணவி, அவருடைய ஆண் நண்பர், உறவினர்கள், விசாரணை அதிகாரி என 112 சாட்சிகள் சேர்க்கப்பட்ட நிலையில் 72 பேர் நீதிமன்றத்தில் ஆஜராகி சாட்சியம் அளித்தனர். இந்த வழக்கில் கடந்த வாரம் இறுதிக்கட்ட வாதம் தொடங்கியது. இதையொட்டி கருப்பசாமி, காளீஸ்வரன், தவசி ஆகிய 3 பேரும் அனைத்து மகளிர் நீதிமன்றத்தில் பலத்த பாதுகாப்புடன் ஆஜர்படுத்தப்பட்டனர். நீதிபதி சுந்தரராஜன் குற்றச்சாட்டுகள், தடயங்கள், குற்றப்பத்திரிகை உள்ளிட்டவை குறித்து 3 பேரிடமும் கேள்வி எழுப்பினர். தொடர்ந்து அரசு தரப்பு வாதமும் வெள்ளிக்கிழமையன்று எதிர்த்தரப்பு வழக்கறிஞர் வாதமும் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து வரும் மார்ச் 7ஆம் தேதி வழக்கில் தீர்ப்பு அறிவிக்கப்படும் என நீதிபதி சுந்தரராஜன் தெரிவித்தார். 4 நாள் சுற்றுப்பயணமாக இந்தியா வந்துள்ள கன்னட நாட்டின் பிரதமர் மார்க் கார்னி மார்ச் 2ஆம் தேதி பிரதமர் மோடியை சந்திக்கிறார். கன்னடாவில் இருந்து தனி விமானம் மூலம் மகாராஷ்டிர மாநிலம் மும்பை வந்த அவரை அரசு அதிகாரிகள் வரவேற்றனர். இதனைத் தொடர்ந்து மும்பையில் இன்று பல்வேறு தொழிலதிபர்களை சந்திக்கிறார். தொடர்ந்து மார்ச் 1ஆம் தேதி டெல்லி செல்லும் கார்னி 2ஆம் தேதி பிரதமர் மோடியை சந்திக்கிறார். அப்போது இரு நாட்டு உறவு, வர்த்தகம் உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து பிரதமர் மோடியுடன் ஆலோசனை நடத்த உள்ளார். அதேபோல் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரையும் சந்திக்கிறார். அதனைத் தொடர்ந்து தனது சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு அன்றைய தினம் டெல்லியில் இருந்து கன்னட புறப்பட்டு செல்கிறார். மலையாள நடிகர் திலீப் விடுதலையை எதிர்த்து கேரள அரசு உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளது. 2017ஆம் ஆண்டு நடிகை மீதான பாலியல் அத்துமீறல் குற்ற வழக்கில் 8வது குற்றவாளியாக சேர்க்கப்பட்ட திலீப்புக்கு எதிராக ஆதாரங்கள் இல்லை என கூறி கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் நீதிமன்றம் அவரை விடுதலை செய்தது. இந்த நிலையில் திலீப் விடுதலையை எதிர்த்து கேரள அரசு உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு மனு தாக்கல் செய்துள்ளது. அந்த மனுவில் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்கப்பட்டு 20 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டு உள்ள பல்சர் சுனி, மார்டின் அந்தோனி உள்ளிட்ட 6 பேருக்கும் கடும் தண்டனை விதிக்க வேண்டும் எனவும், நடிகர் திலீப், சார்லி தாமஸ், சனில்குமார், சரத் ஆகியோர் விடுவிக்கப்பட்ட நிலையில் தீர்ப்பை மறு ஆய்வுக்கு செய்யும் கோரப்பட்டு உள்ளது. இந்த மனு அடுத்த வாரம் விசாரணை வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியாவில் வாட்ஸ்அப் வெப் பயன்படுத்த புதிய கட்டுப்பாடுகள் மார்ச் 1 முதல் அமலுக்கு வர உள்ளதாக மத்திய அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பேசிய அவர், ஆன்லைன் மோசடிகளை தடுக்க 6 மணி நேர லாக் அவுட் விதி அவசியமானது. வணிக வசதிகளை விட நாட்டின் பாதுகாப்பே முக்கியம் என்றார். நாளைக்குள் அனைத்து நிறுவனங்களுக்கும் இதை செயல்படுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தேசிய பாதுகாப்பு கருதி வாட்ஸ்அப் வெப் பயன்படுத்துவோர் ஒவ்வொரு 6 மணி நேரத்திற்கும் ஒருமுறை தானாகவே லாக் அவுட் செய்யப்படுவார்கள் எனவும், பயனர்கள் மீண்டும் QR கோட் மூலம் லாகின் செய்ய வேண்டியிருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டு உள்ளது. நேபாளத்தில் பொது தேர்தல் நடைபெற உள்ளதை ஒட்டி வரும் மார்ச் 2ஆம் தேதி முதல் 3 நாட்களுக்கு இந்தியா நேபாள எல்லை மூடப்படுவதாக நேபாள அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. நேபாளத்தில் மார்ச் 5ஆம் தேதி முதல் பொது தேர்தல் நடைபெற உள்ளது. இதையடுத்து தேர்தல் நடைமுறை சுதந்திரமான மற்றும் நியாயமான சூழ்நிலையில்
நடத்தப்படுவதை உறுதி செய்யும் வகையில் இந்தியாவை ஒட்டியுள்ள பாங்கே மாவட்டத்தின் முழு பகுதியில் உள்ள அனைத்து எல்லை புறக்காவல் நிலையங்களும் மார்ச் 2 நள்ளிரவு முதல் மார்ச் 5ஆம் தேதி நள்ளிரவு வரை மூடப்படுகிறது. இந்த காலகட்டத்தில் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி நிறுத்தப்பட்டாலும் அத்தியாவசிய மருந்துகள் மற்றும் பிற முக்கியமான பொருட்களின் இயக்கத்திற்கு தடையில்லை என தெரிவிக்கப்பட்டு உள்ளது. எல்லை மூடப்பட உள்ள நிலையில் இரு நாடுகளின் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டு உள்ளது. வெஸ்ட் இண்டீஸ் அணியுடன் மோதுவதற்கான இந்திய கிரிக்கெட் அணி கொல்கத்தா புறப்பட்டுச் சென்றது. இந்தியா மற்றும் இலங்கை ஆகிய நாடுகளில் நடைபெற்று வரும் T20 உலகக்கோப்பை 2026 தொடரில் தற்போது சூப்பர் 8 சுற்று போட்டிகள் நடைபெற்று வருகின்றன. இதில் சென்னை எம்.ஏ. சிதம்பரம் மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் ஜிம்பாப்வே அணியை இந்திய அணி தோற்கடித்தது. இதனையடுத்து மார்ச் 1ஆம் தேதி கொல்கத்தாவில் நடைபெறவுள்ள வெஸ்ட் இண்டீஸ் அணியுடனான போட்டிக்காக இந்திய அணி தயாராகி வருகிறது. அதற்காக இந்திய அணி வீரர்கள் விமானம் மூலம் கொல்கத்தாவிற்கு புறப்பட்டுச் சென்றனர். இந்த போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றால் அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறும் வாய்ப்புகள் அதிகரிக்கும் என்பதால் போட்டி முக்கியத்துவம் பெற்று உள்ளது.